ஓம் ஸ்ரீ பரிமளா தேவியே போற்றி போற்றி. பரிமளமாய் உதித்து பரமனை அடைய நல் மார்க்கம் வகுத்திட்டேன். வகுத்த பாதையில் மனித ஆன்மாக்கள் பயணித்திட ஞானம் புகட்டுகின்றேன். ஆங்கிலம் எனும் மொழியானது கலி உலகினை ஆள்கின்ற மொழியாகும். எனது இலக்கு என்பது அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்ப்பதாகும். ஆன்மாக்களை ஈர்த்திட அறிவு ஒன்றே உதவிடும். அறிவினை தீண்டிட மொழி என்கின்ற ஓசையே உதவிடும். ஓசையின் வடிவம் என்பது எவ்விதம் உருவாக்கப்படுகின்றது? வேதியியல் நொதிகளால் உருவாக்கப்படுகின்றது. ஒளி என்கின்ற வெளிச்சமானது 4 கனிம ஆற்றல்களை சார்ந்தது. ஓசை எனும் வடிவமானது ஒளியின் உராய்தலினால் உருவானது. 4 கனிமங்களின் உராய்தலே அடிப்படை ஆதாரமாகும். 4 கனிம வளங்களும் அண்டத்தில் காந்த சுழல்களினால் உருவாகும் உயரிய பாதரச துகள்களாகும். அவற்றில் அடங்கிய மூலக்கூறுகளாகும். முதன்மை திட வடிவ அணுக்களே ஈசத் துகள்களாக கருதப்படுகின்றன. அவற்றின் உராய்தலே இயக்கத்தை உருவாக்குகின்றது. அறிவியல் எனும் அடிப்படை தத்துவம் 3 நிலைகளை சார்ந்தது. திட, திரவ, வாயு நிலைகளே மூல அறிவியல் ஆகும். அறிவு என்பது இயங்குவதற்கு 3 ஆற்றல்களுமே அவசியமாகும். திடப்பொருள் திரவமாய் திரிக்கப்பட்டு வாயுவாய் உருமாறி ஆற்றலாய் வெளிப்படுவதே இயக்கத்தின் அடிப்படையாகும். திடப்பொருட்களின் உராய்தல் என்பது திரவ ஆற்றலாய் கசிந்துருகிடும். திடப்பொருளின் ஒரு அம்சமே திரவமாகும். திடப்பொருளின் ஆக்கம் என்பது திரவ வாயு நிலைகளினால் உருவாகிடும் என்பதும் ஓர் உயரிய உணரப்பட வேண்டிய சத்தியமே. இருப்பினும் ஆத்ம விடுதலை குறித்து அறிந்திட திடப்பொருளே உதவிடும். விடுதலை அடைந்த ஆன்மாக்களே சூரியனை கடந்து பயணிக்க இயலும். திடப்பொருள் எவ்விதம் திரவமாய் உருக்கப்படுகின்றது என்பதனை உணர்த்துவதே வேதியியல் அறிவாகும். திரவத்தில் உள்ள வாயுவின் மூலக்கூறுகள் எவ்விதம் பிரிக்கப்படுகின்றதென்பதனை உணர்த்துவதே உயிரியலாகும். திட திரவ வாயுவின் மூலக்கூறுகளின் அடிப்படை ஆற்றல் என்பது ஒளி என்பதே ஆகும். ஒளி என்பதே அடிப்படையான ஒற்றுமை ஆகும். திட திரவ வாயு பொருட்களில் உள்ள ஒற்றுமை என்பதே ஒளி வடிவம் ஆகும். ஒளியின் பயணம் குறித்தும் அதன் ஆற்றல் குறித்தும் விவரிப்பதே இயற்பியல் ஆகும். அறிவியல் என்பது ஒரு மனிதனின் இயக்கத்தை சார்ந்ததாகும். மனிதனின் மூல ஆற்றல் ஈசன் என்றறிக. இயக்கத்தின் அடிப்படை தத்துவத்தினை உணர்ந்து கொண்டால் ஆன்ம விடுதலை எளிதாகும். திட திரவ வாயு ஆற்றல்களின் பல்வேறு பரிமாணங்களை உணர்த்துவதே அறிவியலாகும். அறிவியலே விஞ்ஞானமும் ஆகும். ஆற்றல் பரிமாற்றங்கள் எவ்விதம் ஒரு மனிதனை இயக்குகின்றது, எவ்விதம் விடுதலை அளிக்கின்றது என்பதனை பூரணமாக உணர வேண்டும். விஞ்ஞான அறிவினை பயனுறுத்தி புவியிலிருந்து விடுபட்டு பிறவா வரம் பெறுவதே மெய்ஞானமாகும். மெய்ஞானம் என்பது விஞ்ஞானத்தையே அடிப்படையாக கொண்டது. எனினும் அதனை கடந்தும் பயணிக்க வல்லது. ஆன்மாவின் விடுதலை என்பதனை விஞ்ஞான மார்க்கத்தில் விளக்கிட முற்படுகின்றேன். பரிமள குரு அன்னையாய் நிலைத்து யாமாற்றும் முதன்மையான பணியினை உலக மானிடர்கள் அனைவரும் அறிந்திட வேண்டும் என்றே யாம் ஆங்கில மொழிதனில் உரையாடுகின்றோம். ஒவ்வொரு மனிதரின் சிரசினிலும் நிகழ்கின்ற வேதியியல் மாற்றங்களையும் இயற்பியல் மாற்றங்களையும் ஆங்கில மொழியினிலே எடுத்துரைக்கின்றேன். இருப்பினும் ஆழ்ந்த அக ஓசையினை உடைய தமிழ் மொழியே இறையின் ஓசையாகும். இறையின் ஓசையினை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உலகம் உய்வுற வேண்டும் எனும் நோக்கினை செயலாக்கம் புரிகின்றேன். மெய்ஞானத்தில் கலப்புற்றுள்ள சிறு விஞ்ஞானம் குறித்து எடுத்துரைத்திடவே ஆங்கில மொழி உதவிடும். கூறிய மெய்ஞான தத்துவம் என்பது கடல் நீரை போன்றது, அளப்பதற்கு அரியது. அதன் சாராம்சம் என்பது உப்பினை போன்றது.
கடல் நீர் வற்றினால் உப்பின் படிமங்கள் வெளித்தோன்றும். விஞ்ஞானம் என்பது பெருகிய கடல் நீர் போன்று காட்சியளிக்கும். மெய்ஞானமோ சுருங்கிய உப்பு போன்றது. மெய்ஞான தத்துவத்தினை உணர்த்திட விஞ்ஞானம் அவசியமாகும். விஞ்ஞானத்தை மாத்திரமே சத்தியமாய் எண்ணி செயல்புரியும் மனிதர்கள் மெய்ஞானத்தை உணர்ந்திடவே ஆங்கில மொழி உதவிடும். எம்மோடு தொடர்பு கொண்டு பயணித்தால் மொழிகளை கடந்த சமாதி நிலையினையும் அருளிடுவேன். ஆங்கிலத்தில் தொடர்ந்திடுக. ஓம் ஈஸ்வராய நமக. ஓம் பரிமளா தேவி போற்றி. I, the Mother of Universe, insist upon the light bridge to realize liberation. All the chemical substances are the excretion of mercury. The conversion of chemicals into gases are the fundamental reaction of the planet Earth. Earth's gravitational force consists of the solid energy of land and the liquid energy of water, but only the air particles are filled in the atmosphere as gravity. Solid land is the base for liquid water. Both combine to produce the gaseous form of air. What do you understand? All the solid particles are melted to generate fuel. The consumption of fuel as liquid may create wastage in the form of solid. But when the liquid fuel is converted in the form of gas, nothing accumulates as solid waste. Gas in the form of fuel does not emit wastage. Why should the Maharishi Agastya collect the seeds of souls to create a new yuga? Everyone should know the reason behind his ordeal execution. It is beyond the vision and acceptance. They, the higher souls, are in the form of subtle body, which is the 10th dimensional view of the space molecules. Humans cannot see the air but can feel it, cannot touch it, but the air can travel to the inner parts of the body through breath. Gods are in the form of gas, the air substances. Rishi Agastya infuses his subtle body as air molecules to all the human beings in order to release the soul particles. In olden days, the sages used to meditate to attain mukti and to merge with the Supreme. Till the liberation of the soul, their conceptions are fixed. After the liberation, their perceptions are enlarged as Eason. Sage Agastya, one among the fruitful higher souls, discloses the supple layers of humans to receive the nectar. Humans live at the nature of placement. Action of a Roman differs from the action of an Indian. Nature segmented people according to their livelihood. The higher souls are placed at the open space beyond the gravitational force of Earth. Naturally, their innovated activities impulse through air. How to recognize the higher souls? They are mixed in the air particles as oxygen, which is also called pranan. In spirituality, gaseous elements are split into 10 kinds. The upper category oxygen is called the high pranic energy. Each inhalation of breath constrained by 3 filters called mummalathirai, which are the toxic waste accumulated in the human brain. Humans are inhaling the first kind of oxygen for their survival. Kali Yuga in nature has more toxin in the atmosphere, which prevents the humans to inhale the second and third kind of oxygen, which are emerged. The energy passed by the higher souls are in the form of the third kind of oxygen. Why am I explaining the air particles at this moment?
in order to identify the gaseous molecules present in the Me acid. The total input received by the single atom in the form of Me acid does not contain the third and finest molecules of oxygen. The filters are generally used to constrain waste particles, but in reverse, the filters molded by toxic waste in the human brain constrain the pure oxygen, which are the essential molecules to liberate souls. Me acid contains electrical elements in the form of hydrogen, which includes the gas molecules. The single atom which resides in the pineal gland receives Me acid and converts it into countless elements. But the toxic waste does not allow the finest and crowned particles to enter in. Even though the single atom consciously acts as a top receiver, it could not get the important crowned particles of Me acid. The hydrogen dioxide, which burns the electrons to release the imprisoned soul particles, are the high content of second and third kind of oxygen. Me acid contains hydrogen trioxide, which in turn converted by the single atom into dioxide. People may wonder about the materials supplied by me as Guruamma, but at the end, your knowledge will blossom into wisdom. Stay tuned with my single atom to strengthen your receiver. There is no shortcut to achieve wisdom unless you are tuned to the higher souls in the form of surrender. My blessings to all.